12th மேக்ஸ் அதுல 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸாம்பிள் 12.17 எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ட்ரூத் டேபிள் மூலமா ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ரோஸ் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் n. என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. P and Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 பவர் என்னது 2 which is equal to 4. அப்ப ரோஸ் எத்தனை? 4. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4. ஓகேவா? இப்ப Pயும் Qங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எழுத போறோம். ஓகே, இப்ப Pங்கிறது என்னது? 4ல பாதி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு எழுதிக்கலாம். Q வந்து Pல பாதி. ஸோ 2ன்னா என்னது? அதுல பாதி 1. அப்ப ட்ரூ ஃபால்ஸ்னு ஆல்டர்னேட்டா எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு இல்லையா? ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணிக்கணும். P கண்டிஷனல் Q. கண்டிஷனல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்க, ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனதுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாத்துக்குமே ட்ரூ தான். ஓகேவா? டைரக்ஷன் முக்கியம், எதுல இருந்து எது வருதுங்கிறது முக்கியம். P Q எடுத்துக்கிறோம் அப்படின்னு மாத்தி மாத்தி எடுத்தா ஆன்சர் தப்பாயிடும். அப்ப Pல இருந்து Qக்கு போகும். ஓகேவா? பாருங்க, ட்ரூ எதுல வருதுன்னு பாருங்க. இந்த ரெண்டுத்துல மட்டும் தான் ட்ரூ இருக்கு. அதுக்கு பக்கத்து கண்டிஷன் என்ன இருக்கணும்? நம்மளுக்கு ஃபால்ஸ் இருக்கணும். இதுல இல்ல. இதுல பாருங்க ஃபால்ஸ் இருக்கு. அப்ப ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனா என்னது? ஃபால்ஸ். மீதி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடலாம்? நம்ம ட்ரூ போட்டுற வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கால்குலேட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு முதல்ல என்னது? நெகேஷன் P வேணும். நெகேஷன் Pனா என்னது? நம்மளுக்கு Pயோட அப்படியே உல்டா, அதாவது ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு அப்படியே மாத்தி போட வேண்டியதான். ஓகேவா? அதுதான் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. அடுத்தது என்னது? நெகேஷன் P ஆர் Q. ஆர்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் என்னதான் நம்மளுக்கு ஆன்சர் ட்ரூ. இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லா கண்டிஷனுக்குமே என்னதான் ட்ரூ தான். ஓகேவா? எந்தெந்த பார்ட் எடுத்துக்க போறோம்? நம்ம நெகேஷன் Pயும் Qவையும் எடுத்துக்க போறோம். பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருக்கு. சோ ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். பாருங்க, ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. சோ ஆன்சர் ட்ரூ. இங்க பாருங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் நம்ம ஆன்சர் ட்ரூ தான். ஓகேவா? என்னது? இந்த ரெண்டு காலம் ஈக்குவல் இல்லையா? அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியாச்சு. சோ therefore என்ன எழுதிடலாம்? ஃப்ரம் த டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? P கண்டிஷனல் Q அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்னது? நெகேஷன் P ஆர் Q. என்ன சொல்லிடலாம்? ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் and hence another they are equivalent and hence they are equivalent. கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஈக்குவலன்ட்னு சொல்லியாச்சு.